தமிழ்நாட்டின் பணக்கார எம்எல்ஏ, 6வது மட்டுமே படித்த மல்டி டேலண்டட் பெண், ஏழைகளுக்கு வாரி கொடுக்கும் வள்ளல், பிசினஸில் கொடிகட்டி பறக்கும் கேபிட்டலிஸ்ட். ஒரு மாதத்திற்கு முன்பு வரை லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் குறித்து இப்படியான பாசிட்டிவ் செய்திகள் தான் வெளியாகி வந்தன. ஆனால் தற்போது தன்னை தேர்தல் களத்தில் வெற்றி பெற வைத்த அதிமுகவையே அவர் துண்டாட துணிந்து விட்டதாக விமர்சனங்கள் பறக்கின்றன. அரசியல் அறியாதவர்களுக்கு வேண்டுமானால் லீமா ரோஸ் ஒரு கத்துக்குட்டியாக தெரியலாம். ஆனால் அவர் களத்தை கணித்து களமிறங்கிய சாணக்கியர் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகில் உள்ள ஒரு பின்தங்கிய கிராமத்தில் சாதாரண ஒரு ராணுவ வீரருக்கு பிறந்தவர் தான் லீமா ரோஸ். வெறும் 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கும் லீமா ரோஸ் இன்று லாட்டரி தொழிலில் கொடிகட்டி பறக்கும் சாண்டியாகோ மார்டினின் மனைவி. அவருடைய குழந்தைகள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கி தற்போது எம்எல்ஏவாக அங்கு சட்டப்பேரவைக்குள்ளும் நுழைந்திருக்கிறார். மகள் டெய்சி மார்டின் பல கார்ப்பரேட் நிறுவனங்களை நடத்தி வரும் பிசினஸ் உமன். இவருடைய கணவர் தான் தற்போது தவக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் ஆதவ் அர்ஜுனா. பிசினஸில் பிஸ்தாக்களாக இருந்து இன்று தென்னிந்தியாவின் மிக முக்கிய அரசியல் குடும்பமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கும் இவர்களின் அரசியல் கனவு லீமா ரோஸிடமிருந்து தான் தொடங்கியது எனலாம். கையில் பல ஆயிரம் கோடிகள் பணம் இருந்தாலும் ஏழைகளின் பக்கம் கரிசனம் காட்டும் இரக்க குணம் லீமா ரோஸிடம் இருந்தது. இதனால் மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிற பெயரில் ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அதன் நிர்வாக அரங்காவலராக அவரே அமர்ந்து கொண்டு பல உதவிகளை செய்து வருகிறார். விவசாயிகள், பள்ளி குழந்தைகள், பெண்கள் என கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி பலரின் வாழ்வாதாரம் முன்னேற்றம் காண உதவி இருக்கிறார் லீமா ரோஸ். அது மட்டுமல்ல, பணம் பகட்டாக வாழ உதவலாம், ஆனால் பதவிதான் பலம் தரும் என்பதை ஆரம்பத்திலேயே உணர்ந்து கொண்டவர் அவர். அதனால்தான் கணவர் சாண்டியாகோ மார்டின் பிசினஸை கவனித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ரோட்டரி சங்கம், அனைத்து இந்திய கிறிஸ்தவ உடையார் சங்கம், பார்க்கவ குல முன்னேற்ற சங்கம், கோவை கபடி சம்மேளனம், தனியார் ஹோமியோபதி கல்லூரிகள் சங்கம் என பல சங்கங்களின் தன்னை தேடி வந்த பொறுப்புகளை தட்டாமல் ஏற்றுக்கொண்டார் லீமா ரோஸ். மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிகளுக்கு இயக்குனர், மார்டின் ஹோமியோபதி கல்லூரியின் தாளாளர் என பிசினஸ் பொறுப்புகளையும் கவனித்து வருகிறார். அவருடைய இந்த மல்டி டேலண்டட் ஸ்கில்லில் அரசியலையும் சேர்த்து 14 ஆண்டுகள் ஆகின்றன. ஆம், பிசினஸ், சோசியல் சர்வீஸ் மட்டுமல்லாது அரசியலிலும் கால் ஊன்ற வேண்டும் என்பது அவருடைய நெடுநாளைய கனவு. இதனால் இந்திய ஜனநாயக கட்சியில் இணைந்தவர் 14 ஆண்டுகளாக அந்த கட்சியில் பயணித்து வந்தார். ஆனால் ஒரு மாமாங்கமாக அந்த கட்சியில் அவருக்கு கிடைக்காத அங்கீகாரமும் வெற்றியும் அதிமுகவில் சேர்ந்த வெறும் 2.5 மாதங்களில் அவருக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது கோவையில் கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வசித்து வருகிறார் லீமா ரோஸ். கடந்த பிப்ரவரி மாதம் அதே கோவையை சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மூலமாக அதிமுகவிற்குள் அடியெடுத்து வைத்தார். அவருக்கு உடனடியாக மகளிர் அணி இணை செயலாளர் பதவியை கொடுத்தார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. உடனடியாக சட்டப்பேரவை தேர்தலில் லால்குடி தொகுதியில் களமிறங்கவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போதே நேற்று வந்தவருக்கு கட்சியும் பதவியும் செல்வதை கண்டு ரத்தத்தின் ரத்தங்கள் கொந்தளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் லால்குடியை சுற்றியுள்ள 9 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான செலவை லீமா ரோஸை ஏற்றுக்கொள்வதாக கூறியதால் தான் இவ்வளவு முக்கியத்துவம் என செய்திகள் கசிந்தன. வேட்புமனு தாக்கலின் போதுதான் லீமா ரோஸின் முழுமையான பணபலம் வெளியே தெரிந்தது. 2024-25 நிதியாண்டில் மட்டும் 9 கோடியே 82 லட்சம் ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் லீமா ரோஸ். 19 கிலோ தங்கம், 1217 கேரட் வைரம், 131 கிலோ வெள்ளி என 45 கோடி ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர். இது மட்டுமல்லாது 61 லட்சம் மதிப்பில் விவசாய நிலங்கள், 6 கோடி மதிப்பில் வணிக கட்டிடங்கள், 81 கோடி ரூபாய் மதிப்பில் குடியிருப்பு கட்டிடங்கள், 821 கோடி ரூபாய்க்கு விவசாயம் அல்லாத நில சொத்துக்கள் என 1000 கோடியை தாண்டுகிறது லீமா ரோஸின் சொத்து மதிப்பு. அவருடைய கணவர் சாண்டியாகோ மார்டினின் 4000 கோடி சொத்துக்கும் அதிபதி. இந்த பணம் கொடுத்த பலம்தான் கட்சிக்குள்ளும் பலமாக எதிரொலிப்பதாக கூறுகிறார்கள் அரசியல் அறிந்தவர்கள். சட்டப்பேரவை தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் எடப்பாடி தலைமையில் முக்கிய கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்தை முடித்து வெளியே வந்த லீமா ரோஸ் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது குறித்து ஆலோசித்ததாக பேட்டி கொடுத்து பகீர் கிளப்பினார். வழக்கமாக கட்சி தலைமையோ மூத்த தலைவர்களோ கசியவிடும் முக்கிய விவகாரத்தை
அவர் மீடியாக்கள் முன் பேசியது கட்சிக்குள் கலைபரத்தை உண்டு பண்ணியது. போதா குறைக்கு முதலமைச்சர் விஜய் பதவியேற்பு விழாவில் ஒற்றை அதிமுக எம்எல்ஏவாக கலந்து கொண்டார் லீமா ரோஸ். மருமகன் ஆதவ் அர்ஜுனா அமைச்சரவையில் பங்கேற்பதா குடும்ப உறுப்பினராக சென்றிருப்பார் என ரத்தத்தின் ரத்தங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது கூட்டணி வரும் என பதவியேற்பு அரங்குக்குள்ளேயே மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தார். அவர் சொன்னதை போலவே எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் என முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் ஒரு அணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணி என அதிமுக எம்எல்ஏ ஆதரவு இரண்டாக பிளந்தது. இதில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னர் எஸ்பி வேலுமணி அணியை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து பேசியதும் அதிகாரப்பூர்வமான எடப்பாடி அணியை கண்டுகொள்ளாமல் விட்டதும் விமர்சனத்திற்கு ஆளாகியது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் எஸ்பி வேலுமணி அணி தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது. அதில் லீமா ரோஸும் ஒருவர். ஆனால் தாவேக ஆதரவு நிலைப்பாட்டுக்காக எஸ்பி வேலுமணி அணியில் இடம்பெற்றவர்களின் கட்சி பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமி லீமா ரோஸின் பதவி மீது மட்டும் கை வைக்கவில்லை. இதனால் லீமா ரோஸின் அதிகாரம் எந்த அளவுக்கு ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்பதை அரசியல் விமர்சகர்கள் அம்பலப்படுத்த தொடங்கியுள்ளனர். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தாவேக அதிமுகவை துண்டாடுவதாக பழி போட்டு வரும் அதே சூழலில் லீமா ரோஸோ தாவேக சிறப்பாக ஆட்சி செய்து வருவதாக மீடியாக்கள் முன்பு வாழ்த்து பத்திரம் வாசித்து வருகிறார். 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் சிங்கப்பெண் பெண்களுக்காக பாதுகாப்புக்காக அந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நாங்க பெண்கள் அனைவரும் வரவேற்கிறோம். சிஎம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் அதிமுகவில் லீமா ரோஸின் ரோல் என்ன, எடப்பாடி அவரை பார்த்து பின்வாங்குவதன் காரணம் என்ன என அதிமுகவின் நரேட்டிவ் லீமா ரோஸை சுற்றி நகர தொடங்கி இருக்கிறது.